ப்ரோ என்னாச்சு ப்ரோ அப்படி போய் விழுறீங்க அந்த இடத்துல? ஃபிளாஷ்பேக். ப்ரோ 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 என்னாச்சு ப்ரோ? ப்ரோ அதுல போய் அப்படி விழுறீங்க டக்குன்னு, என்னாச்சு ப்ரோ? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ப்ரோ சரி இரு போய் டக்குன்னு போய் தண்ணி வாங்கிட்டு டக்குன்னு போ, டக்லசன கடைக்கு டக்குன்னு போ. நான் கேட்ட சொல்லி தருவாரு போ. இல்ல அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர குடிங்க என்னடா தண்ணி இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. பூட்டி இருந்துச்சு கொல்ல பார்த்துட்டே ஒரு உயிரை அனாமத்தம். சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா. என்னாச்சு? போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தேன் ப்ரோ. ஊருக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு வந்தேன் ப்ரோ. நல்லது தானே? ஆமா ப்ரோ நல்லதுதான். அங்கதான் ப்ரோ நல்லதோட சேர்ந்து கெட்டதும் நடந்துச்சு. கெட்டதுல என்னடா நல்லது, நல்லதுல என்னடா கெட்டது? என்னது கெட்டது? ஊர்ல இருந்து கிளம்பச்சுல பர்ஸ் யாரும் அடிச்சிட்டாங்க ப்ரோ. பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. பர்ஸ் அடிச்சு வைக்குமா ப்ரோ கடல்ல சாவா போவாங்க? என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ பர்ஸ் அடிச்சது கூட பிரச்சனை இல்ல ப்ரோ. அப்ப என்னாச்சு? பஸ்ல காசு கேட்டாங்களா டிக்கெட் எடுக்க, காசு இல்ல பத்துக்கிடுங்க. என்ன பண்றது முடிச்சுக்கிட்டு இருந்தோன்னா ஒரு பொண்ணு பின்னாடி இருந்துட்டு நானும் அங்கதான் போறேன், நானும் நீங்க போற ஊருக்கு தான் போறேன், நான் தாரேன் நீங்க ஊர்ல வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தா ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆஃபீஸ் கொடுங்க. நான் வாங்கி சரி நம்ம ஊர் கார்ல போற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ப்ரோ. வந்துட்டு அந்த புள்ளிட்ட எப்படி காசு கொடுக்க தெரியாம அந்த புள்ளிட்ட நம்பர் வாங்கினேன். நைல் போர், ட்ரீ போர், டூ போர், போர் டபுள் பன் போர். நம்பர் வாங்கிட்டு மறுநாள் கால் பண்ணி அந்த புள்ளிட்ட காசு கொடுத்துட்டேன் ப்ரோ. கணக்கை கரெக்ட் பண்ணான்னு லோன் அமௌண்ட் 4 rupees. நல்லது தானே செஞ்சிருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு போறீங்க? சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும். சரி ப்ரோ முழுசா சொல்லுங்க, முழுசா என்னன்னு கேட்போம். சொல்லுங்க முழுசா சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கிங்கன்னா 2-3 நாள் அந்த புள்ளிட்ட பேசிட்டே இருந்தேன். சரி கரெக்டா ஒரு 4வது நாள் நான் அந்த பிள்ளையும் நல்லா இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தனால எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சா, லவ் பண்ணேன் ப்ரோ. ஜாக்கி இனிமே நாம லவ்வர்ஸ். அதான் ப்ரோ இந்த பிரச்சனை. லவ் பண்ண என்ன ப்ரோ பிரச்சனை? லவ் பண்றதே சகஜதான் ப்ரோ, அது என்ன பிரச்சனை? அன்னைக்கு லவ் சொன்னா ப்ரோ, அவளும் சரின்ட்டா. மறுநாள் நல்லா சுத்தணும் அங்க இங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு. இது எல்லாமே வா என்ன வாங்கி தர மாட்டியா? உனக்கு வேணும்ல? இந்த மறுநாளே சுத்த ஆரம்பிச்சு கூட கூட்டிட்டு ப்ரோ எல்லா இடத்துக்கும் போய் நல்லா செலவு ப்ரோ. 10,000 ரூபாய் காலி பண்ணிட்டேன் ப்ரோ. உள்ளத்தாச்சு மாதிரி இருந்த என் பர்ஸ இப்படி அபாசன் பண்ணிட்டானே. 10,000 ரூபா ஒரே நாள். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ஊர் தள்ளி இருக்கா பத்துக்கிடுங்க, ஊருக்கு போயிட்டாருன்னு போனா. ஊருக்கு போறேன்னு போனவ அப்புறம் மெசேஜும் பண்ணல போனும் பண்ணல ப்ரோ. சரி ரைட்டு வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதுனா? வீட்டுக்கு போய் உங்க அத்தை இருந்திருப்பாங்க, பேசி முடிச்சிருப்பான். இதுக்கு போட்டு என்ன ப்ரோ? கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் அத்தனை கூப்பிட முடியும் ப்ரோ? நீங்க போது பயம் ப்ரோ போறதுக்கு. சரி ரைட்டு. அந்த நான் என்ன பண்ணேன் 2 நாள், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தேன் வரலன்னு ஒன்னே நேரா வீட்டுக்கே போயிட்டேன் ப்ரோ. வீடு அட்ரஸ் தெரியும், ஒரு நேரம் போனேன்ல. நானும் சொன்ன வீட்டுக்கே போய் நீங்க பொண்ணு கட்டுங்க உங்க அம்மா வீட்டுல இல்ல பெரிய ஆள போய். அதுதான் ப்ரோ எதா இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு போயிட்டேன் ப்ரோ. அங்க போய் பார்த்தா வாசல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா ப்ரோ. இது பழைய கோலமா இருக்கே அப்படியா? ஆமா ஆமா வேஸ்ட். அங்க வந்து இப்படி கோலம் போட்டது ஒரு தப்புன்னு போய் சாவ போறீங்க. என்ன கோலம் ப்ரோ? கோலம் போட்டது பரவாயில்ல ப்ரோ, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம் ப்ரோ. கோலம் போற டைம் இருந்தா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதுவும் சரிதான். அது செல்லு உடஞ்சிருக்கலாம். ஏதாவது என்ன ப்ரோ வீட்டுல தெரிஞ்சு செல்ல பிடிங்க வச்சிருக்கான். செல்லுனா பல வச்சுக்கா ப்ரோ, புது செல்லா வச்சுக்கா ப்ரோ. அப்ப என்னாச்சு ப்ரோ? என்னன்னு பார்த்து பேசிக்கிட்டே இருக்கச்சுல திடீர்னு ஒருத்தன் வந்தான் ப்ரோ. சம்முன்னு வாலிட் போட ஹீரோ மாதிரி வந்தான் ப்ரோ. நான் கூட அவன் அண்ணனும் நினைச்சேன் ப்ரோ. கேட்டா புருஷன்ட்டான். பூஷன் இன்ட்ரோ듀ce பண்ணி இன்னது புருஷனியா? புருஷன்டா அழுவாங்க ப்ரோ. அழுவாங்க ப்ரோ. உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு வேற பிள்ளை கிடைக்கும் ப்ரோ. அழுவாங்க.
ப்ரோ இருந்தாலும் கள்ளக்காதல் பண்ணிருக்கிய ப்ரோ. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. அழுவாதீங்க ஏன் ப்ரோ தேம்பி தேம்பி அழுவுறீங்க ப்ரோ? ப்ரோ அழுவாதீங்க ப்ரோ. பொண்ணுங்களே இப்படிதான் ப்ரோ, பொண்ணுங்களே நம்பாதீங்க ப்ரோ. அதுவே ஒருத்தர் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய காசு ப்ரோ. நீங்க கடன் வாங்கி போய் அப்படி அடிக்கணுமா ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க என்ன ப்ரோ? சரி அழுவாதீங்க. அப்படிப்பட்டவளா இல்ல ப்ரோ. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? அப்ப எங்க நீங்க 10,000 கடன் வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்க? லவ் பண்றோம்னு சொல்லிச்சு. ஐ லவ் யூ. ஒரே நல்ல காதுல போயிட்டாலும் இல்லையா? ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டா ரொம்ப கடைக்காரத்துல தாக்க முடியல ப்ரோ. உப்பாரி வைக்காதீங்க ப்ரோ. போய் சாகா போனேன், அது சாகாதடா நீ இப்படி செத்துட்டீங்கன்னா ஈஸியா போயிருன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே நீ சாகடான்னு சொல்லு ப்ரோ. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க கனவுல இன்னொரு பிள்ளை இருக்கா? மறுபடியும் முதல்ல இருந்தா அட கழுத மாட்டு போயிட. நானே கஷ்டத்துல வந்தா உனக்கு நக்கல் கூட தெரியல. ஐயோ லூசு, அதான் டப்புன்னு கை நீட்டான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.